கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதில் பிழைப்போம்? நன்றா இந்த வேத வசனங்கள், இந்த 6ஆம் அதிகாரத்தில் வசனங்களை நன்றாக புரிந்து நாம் தியானிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம், மனம் திரும்பி விட்டோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் பெற்றுவிட்டோம், பரிசுத்தாய் வரத்தை பெற்றுவிட்டோம், ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொண்டு வருகிறோம். அந்த ஞானஸ்நானத்தை குறித்து சொல்லும் பொழுது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம், இயேசுவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், இயேசுவோடு உயிர் தெழுந்து விட்டோம் என்ற உபதேச வார்த்தைகள். அப்ப பாவத்துக்கு மரித்த நாம் இனி எப்படி அதில் பிழைப்போம்? பாவம் ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிற பாவம். ஆதாம் ஏவாள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டதிலிருந்து, எடுத்ததிலிருந்து, சாப்பிட்டதிலிருந்து, அதுல இருந்து பாவம் மனிதனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அநீதி எல்லாம் பாவம்தான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியான காரியம் செய்யாம அநீதியான காரியம் செய்தால் அது பாவம். நியாயப்பிரமாணம் ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை மீறினால் அது பாவம். அப்ப பாவம் இப்படி வந்து 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 மனிதனை ஆளுகை செய்யக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து இரட்சகரா வந்து அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் இரத்தத்தால் நாம பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிற நாம பாவத்துக்கு மரித்து விட்டோம். இனி நாம் எப்படி பாவத்துல வாழ முடியும்? அல்லேலூயா. பாவத்தை மரிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. பாவத்துக்கு மரிக்கணும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, இது பாவம். மனுஷனுடைய சரீரத்தை ஆளுகை செய்வது பாவமாக இருக்கக்கூடாது, அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அது நீதியாக இருக்க வேண்டும். பாவத்திற்கு மரித்த நாம இனி எப்படி அதுல வாசம் பண்ணுவோம்? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற நாம பாவத்துக்கு மரித்து விட்டோம். அதை தொடர்ந்து நாம் பாவத்துல சந்தோஷமா இருப்போம் என்றால் அதற்குரிய தண்டனை நாம் பெற்றுக்கொள்வோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் நம்ம சரீரத்தை ஆளுகை செய்ய நம்ம இடம் கொடுத்தால் அது மரணத்தில் போய் முடியும் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஆகவே பாவத்தை குறித்த ஒரு எச்சரிக்கையோடு கூட ஜனங்கள் வாழ வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, கண்களினால் செய்யக்கூடாது, சிந்தனையிலே செய்யக்கூடாது, இருதயத்திலே செய்யக்கூடாது, வாயினாலே செய்யக்கூடாது, சரீரத்தின் உறுப்புகளினாலே பாவம் செய்யக்கூடாது. அதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக
ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ள நாம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஞானஸ்நானம் நீரில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். அப்போ அவருடைய மரணத்துக்குள்ளாக நாம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டு விதமான உபதேசம் காரியங்கள், சத்தியங்கள் இதில் இருக்கு, உண்மைகள். இப்ப ஞானஸ்நானத்துக்குள்ள நாம நீரில் மூழ்கி இருக்கிற ஒரு தன்மை எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளாக போனார், அதை நினைவுபடுத்தும் வண்ணமாக நாம நீருக்குள்ளாக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவை கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய மகிமையினாலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அதுபோல நாமும் உயிர்த்தெழுகிற ஒரு தன்மையை அடைகிறோம். நாம் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம், ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவம். ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு செத்துவிட்டோம், மரணம். இன்னொரு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. இப்போ மரித்து போனவர்கள் பாவத்துக்கு நீங்களாகி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், விடுதலையாய் இருக்கிறார்கள். யார் பாவம் செய்ய முடியாதுன்னா, மரித்தவர்கள் பாவம் செய்ய முடியாது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவர்கள் தான் பாவம் செய்கிறார்கள். மரித்து போனவர்கள் பாவத்தை செய்ய முடியாது. அப்போ பாவத்துக்கு நாம மரிக்கணும். இந்த பூமியில பாவத்துக்கு நம்ம மரிச்சதை நாம நிரூபிக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நான் பாவத்துக்கு மரித்து விட்டேன், இனி இயேசுவுக்காக வாழ்கிறேன், ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. பாவத்தை செய்து 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 பாவத்தில் இன்பம் காண்கிறவர்களுக்கு துன்பம் தேடி வரும், துக்கம் தேடி வரும், நோய் தேடி வரும், மரணம் தேடி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, ஆதலால் அவருடைய மரணத்தில் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவராகவும் அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார். அதுபோல ஞானஸ்நானத்திலே மரணம் அடைந்தது போல ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்கிறது. ஞானஸ்நானம் பெறுகிறோம். அந்த சாயலில் நாம் இருந்தா இயேசுவோடு கூட மரித்து விட்டோம் என்பதற்கு அடையாளமாக நீரில் மூழ்கி இருக்கிறோம். அந்த சாயல நாம இருந்தோம்னா உயிர்த்தெழும் சாயல நாம இருப்போம். அல்லேலூயா. இந்த உபதேசம் எல்லாம் வேணும். அல்லேலூயா. ஏதோ கிறிஸ்டியனானா மட்டும் காணாது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்பா இருக்கிற சொன்னால் காணாது. அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு இயேசுவுக்காக பிழைக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறார். அதான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கண்களுக்கு இன்பமாக இருக்கிற என்று சொல்லி டிவி அடிக்கடி பார்க்க கூடாது. அல்லேலூயா. கண்களுக்கு இன்பமாக இருக்கிறது, நல்ல நேர போக்கு டிவி. அல்லேலூயா. எல்லாருமே இந்த நாட்கள்ல டிவியை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே விட்டுலாங்க, அப்படியே வேலை பார்க்குறாங்க. அல்லேலூயா. அது என்னமோ விளம்பரம், அது சிறுகதை எல்லாமே ஓடிட்டு இருக்கு. நேர போக்குக்கு
சில காரியங்களை பார்க்கிறோம், அது கண்களுக்கு ஒரு பாவமாக அமைகிறது. அல்லேலூயா. அப்போ நன்மையை மாத்திரம் பார்க்கிறோம், தீமையை பார்க்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நன்மையை பார்க்கிற சுத்த கண்ணனாக இருக்க வேண்டும். நன்மையை மாத்திரம் பார்க்கணும், தீமையை பார்க்க கூடாது. அப்ப நம்ம சரீரத்துக்கு ஆமா போஜனத்தினால நம்ம சரீரத்தை பருக்க வைக்க கூடாது. அல்லேலூயா. நம்ம பலன் உண்டாக ஏற்ற வேலையை சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஒரு பலன் வேணும். இவ்வளவு நேரம் இருந்தால் பலன் இருக்கும். இந்த பலன் அந்த வேலையை செய்ய முடியும். இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கும் சொல்லி அப்படி செய்யணும். அப்படி சாப்பிட்டு கொண்டே விரும்பலாம் சாப்பிட்டு கொண்டு உடம்பை கெடுத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. பெருந்தீனி பெரும் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதவிதமா வாயில் அள்ளி அள்ளி போட்டு ஒரு பொழுதுபோக்குக்காக தின்கிறது. அல்லேலூயா. பசிக்காக தின்பதல்ல, பொழுதுபோக்குக்காக சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். பொழுதுபோக்குக்காக கண்களை குளிர்ப்பதற்காக டிவி சினிமா என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தை பயன்படுத்தி அதை பரிசுத்தமான நேரமாய் மாற்றுவதற்கு ஞானம் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிரியை இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவமான ஊழியம் செய்ய வேண்டாம். அதை விட சும்மா இருந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஒரு வேலையாவது பார்க்கலாம். பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. வேலை செய்ய இடத்துல போய் பாவம் செஞ்சுட்டு இருக்க கூடாது. பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது. அதெல்லாம் நாம நிதானித்து ஆராய்ந்து அறியணும். பாவத்துக்கு ஊழியம் செய்கிறது என்ன? நம்ம சரீரத்தை திருப்திப்படுத்துவதற்காக, கண்களை திருப்திப்படுத்துவதற்காக, சிந்தனைக்கு தீனி போடுவதற்காக, இருதயத்திலே சுத்தமான கிரியை வராதவைக்கு தடை செய்யும்படியாக இப்படி பலவிதமான கிரியைகள் பாவத்துக்கு ஊழியம் செய்ய வேண்டாம். அப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நிம்மதியா வாழ முடியாது. அவர் அழ வேண்டும், வர சிரிக்கணும், சிரிக்கணும், வர அழணும். ஏன்? பாவத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். இந்த உலகத்தை பார்க்கும்போது கொடுமையான காரிய சம்பவம்லாம் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பார்த்தபோது நமக்கு ஆதங்கம் வருகிறது. இதெல்லாம் ஏன் வருதுன்னா, அவர்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் வரல. நான் பார்க்கிறோம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வேதத்தில் நிறைய சட்ட திட்டங்கள் இருக்கு. அந்த சட்ட திட்டத்தை அறிந்து நாம் வாழணும். இப்போ ரோடுக்கு எவ்வளவு ரோட்டெல்லாம் நட்சத்திர சாலை பெரிய பெரிய சாலையாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரோட்ல போகும்போது கவனமாக போகணும். ஐயா எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நடு ரோட்ல போக முடியாது. அப்படி போற எண்ணம் யாருக்கும் வராது. ஏன்னா காரு வந்து போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதை பார்த்து பயந்து ஓரமா வந்துருவாங்க. அதுபோல் எனக்கு வேத வசனம் தெரியாது, எனக்கு சட்டத்திட்டம் தெரியாது, நான் என் மனம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர்கள் தீமைக்குள் விழுவார்கள். அதனால அநேகருக்கு பிரச்சனை, அவர்களுக்கும் பிரச்சனை, அதை கேட்கிற பார்க்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. அல்லேலூயா. பாவத்துக்கு நீங்க ஊழியம் செய்யாதீங்க, பரிசுத்தமா இருங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷனை நாம ஏசப்பா பிள்ளையா மாறும் பொழுது சிலுவையில அறையப்பட வேண்டும். சிலுவையில அறைஞ்சிடணும். நம்ம அதுக்கு அறைந்தவர்களுக்கு தீர்க்காயுசு உண்டு. அல்லேலூயா. நம்ம ஆசை எல்லாத்தையும் பாவத்தை எல்லாம் சிலுவையில அறைஞ்சிட்டு அமைதியுள்ள வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஏனோதான் வாழ்க்கை அல்ல. ஒரு பாவம் செய்ய விரைந்தோடுகிற கால் அல்ல, விரைந்தோடுகிற கண் அல்ல, விரைந்தோடுகிற சிந்தை அல்ல, எல்லாவற்றையும் சிலுவையில் அறைந்து விட்டேன். இனி ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று தீர்மானம் எடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எட்டாம் வசனம், ஆகையால் கிறிஸ்துவினை கூட நாம் மரித்தோமான அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். கிறிஸ்துவோடு கூட மரிச்சிட்டா நாம் அவரோடு கூட பிழைத்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. பிழைப்பு
வாழ்க்கை, தீர்க்க ஆயுசு, நல்ல ஆயுசு, நல்ல விருத்தி ஆகும்னா இயேசுவோடு கூட வாழணும். அல்லேலூயா. பாவத்துக்கு சேர்த்து இயேசுவுக்காக நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். சரியத்தை பாதுகாத்துக்கணும், சிந்தனை பாதுகாத்துக்கணும், கண்களை பாதுகாத்துக்கணும், நம்ம அவயங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பதினோராவது, அப்படி நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை பாவத்துக்கு மரிச்சிட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்குள் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும், தேவனுக்காக பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பரலோக பிதாவுக்காக பிழைச்சிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், பாவத்துக்கு மரித்தவர்களாய் இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அப்போ பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் எந்த தவறு செய்தாலும் கண்டிக்கிறவராக இருக்க. எந்த அளவுக்கு கண்டிப்பாங்க? அவங்க எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டார்களோ, இப்படி எல்லாம் செஞ்சா நல்லவங்களா இருக்கலாம். பெற்றோர் எந்த அளவுக்கு இந்த உலகத்துடைய வழக்கத்தின்படி, அனுபவத்தின்படி எதை கற்றுக்கொண்டா அதைத்தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். அதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனா கிறிஸ்தவ பெற்றோர்கள் வேத வசனத்தை படிச்சவங்க, தேவாலயத்துக்கு போகிறவங்க ரொம்ப அதிகமாய் படித்ததால பிள்ளைகிட்ட அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். அல்லேலூயா. பரிசுத்தமா இருக்கணும், பாவம் செய்யக்கூடாது, ஏனோதான் பேசக்கூடாது, ஏனோதான் வாழக்கூடாது, டிசிப்ளினா இருக்கணும், ஒழுங்குகரமா இருக்கணும், அன்புள்ளவரா இருக்கணும், மூடவரா இருக்கக்கூடாது, முட்டாளா இருக்கக்கூடாது, நல்லவரா இருக்கணும், ஞானம் உள்ளவரா இருக்கணும், புத்தி உள்ளவரா இருக்கணும் என்று சொல்லி கிறிஸ்தவ பெற்றோர்கள் அதிகமாய் கற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகளை அதிகமாய் திருத்தி வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. ஆனா கொஞ்சமா கற்றிருக்கிறவங்க கொஞ்சம் தான் பிள்ளைய திருத்துவாங்க. தாங்க எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டாங்களோ அந்த அளவுக்கு தான். அவங்க பைபிள் படித்து பைபிளுடைய ஸ்டாண்டர்டுக்கு நேரம் வரணும்னா எல்லாரும் பைபிள் படிச்சு எல்லாரும் ஸ்டாண்டர்ட் வந்தா எல்லாரும் நல்லவர்களா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா. அது வேதம் நமக்கு உறுதி கூறுகிறது. எத்தனையோ இடத்துல பிள்ளைகள் எப்படி இல்லாம வளர்க்குறாங்க. படிப்பறிவில்லாத ஜனங்கள், கிராமத்தில் வாழ்கிற ஜனங்கள், முழுக்காடுல வாழ்கிற ஜனங்கள், பலவிதமான இடத்துல வாழ்கிற ஜனங்கள் ஒவ்வொரு முறையா வாழ்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடத்துல கூட அன்பா இருக்கிறாங்க, சில இடத்துல கூட வம்பா இருக்கிறாங்க. இப்படி விதவிதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதிகமாய் கற்றுக்கொண்டவர்கள் பிள்ளைகள் அதிகமாய் நல்லவர்களாய் மாற்றுகிறார்கள். 12ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அல்லேலூயா. சரீர இச்சையின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. சரீரத்தை பாவம் ஆளக்கூடாது. பாவம் அது ஒரு பிசாசு. அல்லேலூயா. பிசாசுனா பாவத்தை செய்ய தூண்டுகிறது. தீய ஆவிகள் மறைந்திருந்து பாவத்தை செய்ய வைக்கின்றன. ஆனா பரிசுத்தமான அப்போஸ்தலர் கூட இதுல பாவம் ஆளாதிருப்பதாக தான் சொல்லியிருக்கிறார். ரொம்ப அதிகமா உண்மையை சொல்லிடக்கூடாது. இல்லையா? ஜனங்கள் குழம்பிடுவாங்க, ஒண்ணுமில்லை அப்படின்றாங்க. அப்ப தீய ஆவிகள் மனிதனுக்குள்ளே இருந்தும் பாவத்தை தூண்டுகின்றன. அதான் உண்மை. பாவம் என்றால் சாத்தான் அர்த்தம். பாவம் என்றால் தீய ஆவி என்ற அர்த்தம். அந்த தீய ஆவிகள் தான் பாவத்தை நம்ம சரீரத்தில் ஆளும்படியாக இருந்து அதுக்கு அதிபதி அவன் தான், பிசாசு. அவன் இருந்து அந்த பாவத்தை ஊசியை குத்துவது போல குத்துகிறான். பாவம் தன்னால கிரியை செய்யாது. பாவத்தை ஊசியை குத்து டாக்டர் வந்து ஊசி குத்துறது போல அவன் செலுத்துகிறான். அதனால்தான் பாவம் உயிரோட இருக்கு. இல்லாட்டா பாவத்துக்கு உயிர் கிடையாது. தீய பழக்க வழக்கில் உயிர் கிடையாது. தீய காரியங்களை செலுத்தும்படியாக அதுக்கு ஒரு அதிபதியாக சாத்தானோ அவருடைய தீயாவையும் இருந்து கிரியை செய்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மோடு இருந்தால்தான் அந்த தீயாவையெல்லாம் ஓரம் கட்ட முடியும். ஆண்டவர் இல்லாவிட்டால்
நம்மோடு இராவிட்டால் அந்த தீய ஆவிகளை வெளியே தள்ள முடியாது. அது தொடர்ந்து அந்த தீமைக்குள்ளாக விழும்படியாக, மரணத்துக்குள்ளாக விழும்படியாக அந்த தீய ஆவிகள் கிரியை செய்யும். அப்ப பாவத்தை ஆளக்கூடாது. பாவம் நம்ம சரீரத்தை ஆளக்கூடாது. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உங்கள் அவயங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர்ந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. அவயவங்கள், உறுப்புகள். சரீரத்துல எத்தனை உறுப்பு இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம சரீரத்துல அத்தனை உறுப்பு இருக்கிறது. தலை முதல் கால் வரைக்கும் உறுப்புகள் விதவிதமாக இணைக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு இணைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லா உறுப்புகளும் நன்றாய் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அது நீதியின் ஆயுதங்களாக இருக்கணும். அநீதியின் ஆயுதங்களாக அவயங்களாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த உறுப்புக்கு பாதிப்பு வந்தாலும் நம்ம உயிருக்கு ஆபத்து. அல்லேலூயா. அப்ப ஆபத்தான அந்த உறுப்புகளை நம்ம பாவம் ஆழ்கை செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்தினா கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அடிமைகள். நம்ம அவயவங்களை நம்ம பாவத்துக்கு ஆளும்படி உற்றக்கூடாது. பாவத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது. பாவத்துக்கு சக்தி இருக்கு, தீய ஆவிகள் இருக்கு. அதுக்கு நாம கீழ்ப்படிய கூடாது. நீதிக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. மறுபடியும் அதே பாடம். ஏதேன் தோட்டத்துல எந்த பாடத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்க விரும்பினாரோ அதே பாடம் தான் திரும்பி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பாவமாகி பிசாசை கீழ்ப்படினால ஏவாளும் ஆதாமும் அங்கே பாவத்துக்குள்ளாக்கப்பட்டு மரணத்துக்குள்ளாக போய்விட்டார்கள். ஆனா இப்ப அதே பிரச்சனை தான். அந்த பாவம் உங்களை ஆளக்கூடாது. உங்களை சாத்தான் தொடக்கூடாது. அவன் உங்களை டீல் பண்ணக்கூடாது. அவன் கூட பேசக்கூடாது. அவன்கிட்ட பழகக்கூடாது. அவனை நீ வச்சிருக்க கூடாது. அவனை ஒழிச்சு கட்டணும். அது ஆண்டவருக்கு, பிசாசை ஒழிச்சுக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான வேலை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ். நீ எதற்கு கீழ்ப்படுகிறாய்? நீ எதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாய்? எதற்கு நீ ஒப்பு கொடுத்திருக்கிறாய்? உன்னை எதற்கு நீ ஒப்பு கொடுத்திருக்க? பாவத்தை ஆளும்படி ஒப்பு கொடுத்திருக்கிறியா? நீ ஆண்டவருக்கு ஒரு சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாயா? நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா அதற்குரிய பலன் உனக்கு நீதி உண்டு, ஆயுசு உண்டு, மேன்மை உண்டு, உயர்வு உண்டு. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகாத. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள தங்கும். நீ பாவத்தோட விளையாட்டன்னா உனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடையாது. நீ துன்பப்பட்டு சந்தோஷப்படுவ, சந்தோஷப்பட்டு துன்பப்படுவ, நீ வியாதிப்பட்டு மரிப்ப. அல்லேலூயா. அதான் இங்க வேதத்துல சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பவுல் அப்போஸ்தலன் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து பேசுகிற வேளையில இப்ப நீங்க உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க. நீங்க வசனத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க. உங்களை நீதிக்கு ஒப்பு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும்படி நீங்க உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்குள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. கர்த்தருக்குள்ள இருந்தாதான் நல்லது. கர்த்தருக்குள்ள இருந்தாதான் ஆசீர்வாதம், நிரந்தர ஆசீர்வாதம். பாவத்துக்குள்ள இருந்தா நிரந்தர ஆசீர்வாதம் இல்ல. எல்லா ஆசீர்வாதமும் கல்லறைக்குள்ளேயும் நரகத்துக்குள்ளேயும் போயிடும். பாவத்தோடு இருந்தா, கர்த்தரோடு இருந்தா நீ உயிர்த்தெழுதலின் சாயலில் இருப்ப, நீ பரலோகத்துல இருப்ப. அல்லேலூயா.
நீ ஆண்டவருக்காய் நல்ல வாழ்க்கை வாழ்வாய். இதெல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டு. அல்லேலூயா. பாவத்துக்கு ஊழியம் செய்யக்கூடாது, பாவத்தோடு விளையாடக்கூடாது. பாவத்தோடு விளையாடும் போது வியாதியும் நோயும் மரணம் உண்டாகும். நீ ஆண்டவருக்கு உன்னை கீழ்ப்படித்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சன்னா உனக்கு தீர்க்க ஆயுசு உண்டாகும், உனக்கு நல்ல வாழ்க்கை உண்டாகும், உனக்கு நம்பிக்கை உண்டாகும், உனக்கு விசுவாசம் உண்டாகும். நீ இம்மையிலும் பரலோகத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.